வழக்கம். ஏன்னா மேடையில நான் சீஃப் கெஸ்ட்னா நான் ஒரு பெண்ணா இருப்பேன், எல்லாரும் ஆண்கள் இருப்பாங்க. பெண்ணாடை போர்த்துறதுக்காகவே ஒரு பெண்ணு கீழே இருந்து கூப்பிடுவாங்க. பெண்ணுக்கு பெண்ணா பெண்ணாடை போர்த்தணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அன்பு பிள்ளைகளே, 1959ஆம் ஆண்டு வட இந்தியாவில் ஒரு அணை கட்டினார்கள். அந்த அணையை திறந்து வைப்பதற்கு அப்போதைய பிரதமர் வந்திருந்தார். நான் பெயரை சொல்லவில்லை. அந்த பிரதமர் அணையை திறந்து வைக்கிறார், ரிப்பனை கட் பண்றார். கட் பண்ண உடனே அங்க இருந்த மக்கள் அவருக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு மாலை போடுறதுக்காக கொண்டு வந்து ஒரு மாலையை போடுறாங்க. அந்த மக்களுக்கு பெயர் சந்தா இன மக்கள். அந்த பிரதமர் கழுத்தில் அந்த மாலையை கலக்கி வைப்பாங்க. பக்கத்துல 3 வயது சிறுமி குழந்தை நின்று கொண்டிருந்தால் அவள் பெயர் புத்தினி. அந்த குழந்தையின் கழுத்தில் மாலையை போட்டுட்டு குட் கேர்ள் அப்படின்னு போயிட்டார். அவர் சென்ற பிறகு சந்தா இன மக்கள் 3 வயது குழந்தை புத்தினியை பார்த்து சொன்னார்கள், உனக்கு திருமணமாகிவிட்டது, அவர்தான் உன் கணவர். புத்தினியின் தோழிகள் எல்லாம் திருமண வயது வந்தபோது திருமணமாகி சென்றார்கள். அவள் வெட்கத்தை விட்டு பெற்றோரிடம் கேட்டார், எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? எப்ப கல்யாணம் கேட்கிறேன். அந்த பிரதமருக்கு பிறகு அவருடைய வாரிசு ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு பிறகு அவருடைய வாரிசு ஆட்சிக்கு வந்தார். அவர் அந்த பக்கமா போகும்போது உங்க தாத்தா காலத்துல கட்டின அணை இங்க இருக்கு, பார்த்துட்டு போலாம். நாங்க அணை என்றதற்கு பெயர். அந்த அணையை பார்ப்பதற்காக அந்த பிரதமரினுடைய பேரன் காரில் இறங்கி அந்த அணையை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து சொன்னார், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்படியே உங்க பாட்டியையும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அவருக்கு அதிர்ச்சி. பாட்டியா? ஆமா, உங்களுக்கு இங்க ஒரு பாட்டி இருக்காங்க. இவர் போய் சந்தித்தார் புத்தினியை. புத்தினி குற்றுயிரும் குலை உயிருமாக கிடந்தவள் கையை பிடித்துக் கொண்டு அழுதாள். நான் பாட்டுக்கு நின்னையா? கூட்டத்துல ஒருத்தியா? நான் பாட்டுக்கு நின்ன. என் கழுத்துல குழந்தைதானேன்னு எங்க தாத்தா ஒரு மாலையை போட்டார். இந்த சமுதாயம் உனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நான் வாழவே விடவில்லை என்று அழுதாள் புத்தினி. அதனாலதான் இன்னைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பெண்களுக்கு பெண்களே பொன்னாடை போர்த்திடுங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வம்பு?